நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள் எனக்கு எதிரியாக இருக்கிறது. எண்ணங்களை வெற்றி கொள்வது எவ்வாறு? கிரிவலம், கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. அதை எப்படி நான் புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும், வானின்றி இல்லை ஒடுக்குதல் ஒழுக்கம் அப்படின்னு இருக்கு. குரல் தப்பு, நான் சொன்னது சரியான குரலை நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த ஒரு சிந்தனை இருக்குது. இன்னொன்று, நாம் செய்கிற எல்லா செயல்களும் அடிப்படையாக நம்மளுடைய ஈகோ இருக்குது. நம்மளுடைய ஈகோவை வெற்றி கொள்வது எவ்வாறு அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. கிரிவலம், கார்த்திகை தீபம், இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? கிரி அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். மலையின் உச்சி அப்படின்னு பொருள். அதை சுற்றி வலம் வருவது கிரிவலம் அப்படின்னு சொல்லப்படுது. மலையின் உச்சியை சுற்றி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எல்லாரும் வலம் வரணும். வலம் வந்தால் நம்ம என்ன நினச்சிருக்கோமோ, நம்மளோட சங்கல்பங்கள் எல்லாமே நிறைவேறுது அப்படின்னு மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது. பல லட்சம் மக்கள் அந்த நம்பிக்கையில் இருந்துட்டு அவங்களோட சங்கல்பங்களை பௌர்ணமி அன்னைக்கு நினச்சிக்கிட்டு மலை உச்சியாக இருக்கிற திருவண்ணாமலையில் இருக்க அந்த மலையை சுற்றி வராங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய சங்கல்பங்கள், அவங்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதாக அவங்க நம்புகிறாங்க. நல்லது தான் அது. ஆனால் உண்மையான கிரிவலம், உண்மையாக மலையை சுற்றுறது பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலவு எப்பொழுதும் எதன் அடிப்படையாக அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதின் அடிப்படையாக. மனதை நிலவு கூட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் சார். வணக்கம். நிலவுனா மனம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் ஒரு விதமான மேத்தமெட்டிக்ஸு. சரிங்களா? ஜோதிடம் ஒரு விதமான மேத்தமெட்டிக்ஸ். அந்த கணக்கியல் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை எப்படி, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு ஒரு கணக்கீடுக்கு வந்துடுறாங்க. அது நடக்கும், நடக்காமல் போகலாம். சில சமயம் அப்படியே நடக்கும், சில சமயம் அப்படி நடக்காமல் இருக்கலாம். அது வேற விஷயம். ஆனால் நிலவை பொறுத்தவரையும் நிலவும் மனதையும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அதனால் கிரிவலம் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட மனம் முழுமையாக இருக்கிறதாகவும், அப்போது அந்த மலையை சுற்றி வரும்பொழுது நம்மளுடைய விருப்பங்கள் எளிமையாக நிறைவேறுவதாகவும் மக்கள் நம்புகிறாங்க. அது உண்மையாகவே நடக்கும். நீங்கள் அந்த பௌர்ணமியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சங்கல்பம் வச்சிங்கன்னா உண்மையாகவே அது நடக்கும். ஆனால் அதெல்லாம் எப்படி செய்யணும்னு நம்மளுக்கு தெரியணும். அதனால தான் இந்த சடங்குகள் எல்லாம் நம்மளுக்கு புகுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டிலேருந்து திருவண்ணாமலைக்கு போய் கூட்ட நெரிசலில் சுற்றி சிரமப்பட்டு இது எனக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தை உங்கள் மனதில் நிலைநிறுத்தி அந்த மலையை சுற்றி அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறிடும். சில சமயம்
நிறைவேறத்துக்கு சில காலதாமதங்கள் நடக்கும். ஆனால் மோஸ்ட்டாக நிறைய நிறைவேறுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு எண்ணத்தை உங்கள் மனதில் நிலைநிறுத்தி அந்த எண்ணத்தை சிதைக்காம இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு சிரமம்லாம் கஷ்டம்லாம் பட்டு தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணி நீங்கள் அந்த செயலை செய்யும் பொழுது அந்த எண்ணத்தை இறைவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு, இது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு மற்ற எண்ணங்களால் சிதைக்காத பொழுது அது எளிதில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் அதோட உண்மைத்தன்மை. இப்போ உங்களோட விருப்பங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒரே ஒரு எண்ணத்தை எது உங்களுக்கு வேணுமோ அந்த விருப்பத்தை நீங்கள் மற்ற எண்ணங்களால் சிதைக்காமல் இருந்தீங்கனாலே அது நடந்துடும். அதுக்கான வழிமுறைகளை தான் நம்மளுடைய முன்னோர்கள் கோயில்கள் வழியாகவும் சாஸ்திரங்கள் சடங்குகள் வழியாகவும் கட்டமைச்சிருக்கிறாங்க. எல்லாராலையும் தனி மனிதனாக இதை செய்துக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் எண்ண ஓட்டங்களில் எண்ணங்களால் நிறைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டுட்டே இருக்கும். நம்ம சதா காலமும் ஏதோ ஒன்று கண்ணு திறந்ததுலேருந்து இந்த உலகம் நமக்கு காண்பிக்கப்பட்ட உடனே எண்ணங்களும் கூட சேர்ந்து எழுந்துருது. இந்த எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டு எண்ணங்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட நம்மளால் நம்மளோட விருப்பங்களை எண்ணங்களால் சிதைக்காமல் இருக்க முடியாது. இப்போ ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னா இது எனக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிவிட்டு சாதாரணமாக இருந்தீங்கன்னா அதை பற்றியான சிந்தனையோ அதை அடைவதற்கான வழிகளையோ முயற்சிகளையோ எதுவுமே செய்யாமல் சாதாரணமாக இருந்தீங்கன்னா அது உங்களை வந்தடைவதை நீங்கள் காண்பீர்கள். இது உண்மையாகவே நடக்கும். இதுதான் மனிதனோட உச்சக்கட்ட நிலை. இது எல்லாராலையுமே பண்ண முடியும். இது படைக்கும் திறன். ஆனால் இதை ஒரு தனி மனிதன் எண்ணங்களால் சிறைப்பட்டு எண்ணங்களால் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதால் அடைய முடியாது. அதனால தான் இந்த மாதிரியான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இறைவனின் பெயரால் அமைக்கப்பட்டு மனிதர்கள் எல்லாரும் ஏதோ பயன்பெறட்டும் அப்படின்னு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை மனிதர்களும் செய்கிறாங்க. அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்பட்டவாறு அவங்கவுங்க செய்துக்கிறாங்க. ஆனால் உண்மையாக கிரிவலம் அப்படின்னா என்னென்னா, கிரினா மலையின் உச்சின்னு சொன்னேன். அதாவது அந்த மலையின் மையம். ஒரு மலை இருக்குன்னா அதோட மையம் தான் அந்த உச்சி. 2 சைடும் மலை இருக்கும், நடுவில் அதோட மையம் இருக்கும், சென்டர் பாயிண்ட். அந்த மாதிரி உங்களோட மையத்தை நோக்கி சுற்றுவது தான் உண்மையான கிரிவலம். உங்களோட மையம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களோட கிரிவலம் உங்களுக்குள்ளே தான் சுற்றணும். புரியுதுங்களா? உங்களுக்குள்ளே நீங்கள் சுற்றும் பொழுது நீங்கள் உங்களையே கண்டடைவீர்கள். அந்த உங்களையே கண்டடையும் பொழுது தான் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது ஒரு வெளிச்சம் வருதில்ல, அதுபோல் உங்கள் மனதில் தெளிவும் வெளிச்சமும் பிறக்கும். அதுதான் உண்மையான கிரிவலம். வெளியில் சுற்றுவது இந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையோ இல்லை தேவையான நிகழ்வுகளையோ நிகழ்த்துவதற்கான ஒரு சடங்காக இருக்குது. ஆனால் உண்மையான கிரிவலம் உங்களை சுற்றி பாருங்கள். உங்களுக்குள்ளே சுற்றி வரும் எண்ணங்களை உற்று நோக்கி பாருங்கள். டெய்லி நீங்கள் கிரிவலம் பண்ணி தான் ஆகணும். உங்களோட மையத்துக்கு நீங்கள் போகிறது தான் கிரிவலம். உங்களோட மையம் என்பது என்னன்னா, உங்களோட இருப்பு தான் உங்களோட மையம். உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, எண்ணங்களுக்கு பின்னாடி நீங்கள் வார்த்தையை பேசுவதற்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்குல்ல, அது என்னது? நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும் போது ஒன்று உங்கள் கூடவே இருக்குல்ல, உங்களோட உயிராக உள்ளுக்குள்ளே ஒன்று உட்காந்துருக்குல்ல, அதுதான் உங்களோட மையம். அந்த மையத்துக்கு போகிறதுக்கான சுற்றுதல் தான் கிரிவலம். அந்த மையத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்ம விழிப்பும் மன விழிப்பும் மன தெளிவும் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு உண்மைனா என்னன்னு புரியும். அது வரைக்கும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் எல்லாமே ஒரு விதமான கற்பனைகள் தான், ஒரு விதமான ஸ்பெக்குலேஷன் தான். அது எதுவும் உண்மை கிடையாது. எல்லாமே ஒரு விதமான மாயை தான். அதன் அடிப்படையில் நம்ம வாழ்வை அமைத்து துன்பங்களையும் இன்பங்களையும் சுவைத்து கொண்டே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் உண்மையாக அதுதான் அர்த்தம். மற்றபடி நம் வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாமே ஒன்று சந்தோஷமாக இருந்தால் நம்ம அதை ஒத்துக்கிறோம், கொஞ்சம் துக்கமாக இருந்தால் அதை மாற்றி அமைக்க விரும்புகிறோம். இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க சதா காலமும் செய்துக்கிட்டு இருக்க விஷயம். மற்றபடி நம்ம அதோட உண்மைத்தன்மையை நம்ம பார்க்குறதே இல்லை. ஏன்னா நம்ம உண்மைத்தன்மையில் நம்மளோட மையத்தில் இருந்தால் மட்டும்தான் உண்மை என்னன்னு புரியும்.
மற்றவர்களுடைய வார்த்தைகளாலும், மற்றவர்களுடைய அவங்க பெற்ற அனுபவங்களிலிருந்து உதிரும் வார்த்தைகளை கொண்டு அவங்க சொல்கிறத அப்படியே நம்பி நம்ம செயல் புரியறதுனால நம் வாழ்வு சிறிது இன்பமும் சிறிது துன்பமும் கலந்ததைப் போல நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போது இன்பம் வரும், எப்போது துன்பம் வரும்னே தெரியாத அளவுக்கு ஒரு பயத்தோடு இந்த வாழ்க்கையை நம்ம நகர்த்துறோம். ஏன்னா நம்மளோட மையம் நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியல. உங்களோட மையத்துக்கு போகிறதுக்கான வளம் தான் கிரிவலம். அதனால் உங்களுக்கு உள்ளே சுற்றி பாருங்கள், என்னவெல்லாம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே சுற்றி பாருங்கள், என்னவெல்லாம் இருக்கிறது. இந்த எண்ணத்தை கடந்து பாருங்க. எண்ணம் வருவதற்கு முன்னே நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, தியான அனுபவங்கள் எனக்கு நிறைய கிடைச்சிது, இந்த மாதிரி கிடைக்கிது, அந்த மாதிரி கிடைக்கிது, நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், நான் வெளியே வந்துட்டேன். நம்ம எல்லாரும் அனுபவங்களை பற்றி பேசுகிறோம். அனுபவங்கள் யாருக்கு ஏற்படுகிறது அப்படின்றது தான் உண்மை. அதுதான் உங்களோட மையம். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படலாம். ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஏதோ அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம் தியானம் பண்ணும்போது. தியானம் என்பது ஒரு விதமான தூக்கம் தான், அது உண்மை கிடையாது. தியானம் நீங்கள் தூங்கும்போது பெட்டில் படுத்து தூங்கிடுறீங்க. இங்கே உட்காந்து தூங்குறது எப்படி இருக்கும்னு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறீங்க. தியானம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு. ஆனால் உண்மையான தெளிவு உங்களை கவனிக்கும் பொழுது, உங்களுடைய மனதை ஆராயும் பொழுது தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையான தியானமே. மனதை ஆராய்தல் தான் தியானம். மனதை புரிந்து கொண்டால் தான் தியானம் நிகழும். நீங்கள் நிகழ்த்துறதுலாம் தூக்கம், தியான தூக்கம்னு வேணால் சொல்லலாம். அதில் ஏற்படுற அனுபவங்கள் எல்லாமே ஒரு விதமான கனவு மாதிரி தான். கனவு என்ன, ஒரு விதமான அனுபவம் தான் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தியானத்தில் ஏற்படுற அனுபவமும் ஒரு விதமான தூக்கத்தில் ஏற்படுற கனவு மாதிரி தான். அந்த அனுபவம் நீங்கள் இல்லை, அந்த அனுபவிப்பவர் யார் என்பதை அறிவது தான் நீங்கள். அந்த அனுபவிப்பது யார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான், அந்த இடத்துக்கு நிற்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே தவிர, நீங்கள் இமயமலையில் பறந்துருக்கலாம், இல்லை நான் போன ஜென்மத்தில் புத்தருக்கு சீடராக இருந்த நிறைய கதைகள்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. நான் போன ஜென்மத்தில் இதுவாக இருந்தேன், நான் கிளியாக இருந்தேன், நான் அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன்னு கதையாக அடித்து விடுவாங்க. நான் இவரை பார்த்தேன், போதி தர்மரை பார்த்தேன், புத்தரை பார்த்தேன், அவர் உட்காந்துருந்தார், இதெல்லாம் கதை விடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது. வேறு எந்த பேரே தெரியாது. இப்போ போதி தர்மர்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியும், அதனால போதி தர்மரை பார்த்தேன்றீங்க. பேரே சொல்லாத வேறு யாரைனா பார்த்துருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரியாத நபர் யாருன்னா உங்கள் கனவுல வந்திருக்கணும். அது கூட வரும். ஏன்னா நீங்கள் நிறைய படங்களையும் வெளியில் சுற்றினே இருக்கோம்ல, நம்மளுக்கே தெரியாமல் நிறைய உள்ள ரிஜிஸ்டர் ஆயிரும். அதெல்லாம் தான் கனவாக தோன்றும். உங்களுக்கு தெரியாத எதுவுமே கனவெல்லாம் வராது. அதனால் தியானம் பண்ணும்போது அனுபவங்கள் கிடைக்குது, அது கிடைக்குதுன்னா அந்த அனுபவங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடணும். அந்த அனுபவம் யாருக்கு ஏற்படுகிறது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அனுபவம் யாருக்கும் ஏற்படுது இல்லை, அது உங்களுக்கு தான். அது என்னதுன்றது தான், அதில் நிலை பெறுவது அப்படின்றது தான் மையத்தில் நிலை பெறுவது. அந்த மையத்தில் நிலை பெற்றால் மட்டும்தான் நீங்கள் கிரிவலத்தை ஒழுங்காக சுற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். வெளியில் சுற்றப்படுற கிரிவலம் இந்த வாழ்க்கையை நகர்த்துவதற்காகவும், பொருட்களின் மீது உள்ள ஆசையின் காரணமாக ஏதோ ஒன்று அடைஞ்சிக்கிறதுக்காக மனதை பயன்படுத்தி, மனதின் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னோர்கள் ஏதோ எல்லோரும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கட்டமைப்பை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்மளும் எதுக்கு சுற்றுறோம், ஏன் சுற்றுறோம் அப்படின்னு தெரியாமல் சுற்றி முடிக்கணும். கடன்னு சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு பஸ் ஏறி வந்துடணும், அவ்வளோதான். ஏதோ ஒன்று மொட்டைக்கிட்ட போட்டுடணும், ஏதோ நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், ஏதோ ஒன்று கிடைக்கணும், அவ்வளோதான். அதனால் மனித தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த மாதிரி கட்டமைப்புகள் இருக்குது. ஆனால் உண்மையாக நீங்கள் உங்களுக்குள்ளே சுற்றி பாருங்கள், என்னெல்லாம் இருக்குது, இருக்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கொஞ்சமாச்சு உங்களுடைய சித்தத்துக்குள்ளே பயணிங்க. அப்போ தான் சச்சிதானந்த நிலை கிடைக்கும். சரிங்களா? அதனால் கிரிவலம் இதெல்லாம் அந்தந்த நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் செய்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு எது வழிகாட்டப்பட்டு இருக்குதோ, எது இறைவனர்களால் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு இருக்குதோ அதில் இருங்க. இல்லை நான் திருவண்ணாமலைக்கு போய் சுற்றிக்கிறேன்னா நீங்கள் திருவண்ணாமலைக்கு போங்க, சுற்றுங்க. அது உங்களோட விருப்பம், உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை. அதை பொதுவாக எல்லாரையும் செய்ய சொல்லியோ, இல்லை இது உண்மைன்னு சொல்லியோ நீங்கள் சொல்கிறதுனால எந்த பயனும் இல்லை.
ஏன்னா எல்லாமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு விதமான கற்பனை தான். இங்கே எதுவும் உண்மை கிடையாது. கடவுள் கூட ஒரு விதமான நம்ம ஏற்படுத்தி வச்சுட்டு இருக்க கற்பனை தான். கடவுள் நல்ல மாயை அவ்வளோதான். மற்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே கெட்ட மாயை. கடவுள் நல்ல மாயை, மற்ற விஷயங்கள் எல்லாம் கெட்ட மாயை. அதனால் இது ரெண்டுமே மாயை தான். இது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் செய்யும். அதனால் கடவுள் நல்லது செய்துருவார், நல்லது நடக்கும். நீங்கள் மாறாத வரைக்கும், உங்கள் மனநிலை மாறாத வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. வாழ்க்கை என்பது லேசானது. அதில் எந்தவித பலுவும் கிடையாது, எந்தவித சுமையும் கிடையாது. உங்கள் மனம் எப்பொழுதெல்லாம் சுமையாக இருக்கிறதோ, நீங்கள் எப்பொழுதெல்லாம் சுமையேற்றப்பட்டு இருக்கிறீர்களோ, அப்போல்லாம் நீங்கள் வாழவே இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய சுமைகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்களாலேயும் உங்களுடைய அறிவுகளாலேயும் ஏற்றி வைக்கப்பட்டது தான். அதை சுமந்துக்கிட்டு அதை கீழே போட முடியாமையும் அதை வச்சுக்கிட்டு சுற்ற முடியாத மனநிலையில தான் மனிதர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சுமையோடு சுற்றுறது இல்லை கிரிவலம். கிரிவலம் லேசான பாதையை நோக்கிய பயணம். உங்கள் மனதை லேசாக மாற்றுவதற்கான பயணம். அது உங்களுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும், டெய்லி பண்ணணும். அப்போ தான் முழுமையான பௌர்ணமி அப்படின்ற முழுமையான மனம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். மனதுக்கு நிறைய சக்தி இருக்குது. அது யாருக்குமே தெரியவும் இல்லை, அதை பயன்படுத்தவும் முடியல யாராலையும். ஏன்னா மனம் முழுவதும், மனதின் ஆற்றல் முழுவதும் எண்ண ஓட்டங்களுக்கே செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ண ஓட்டங்களுக்கு செலவிடப்பட்டு தேவை இல்லாத செயல்களில் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பி செயல் புரிவதற்கு முன்னாடியே நம்மளுடைய எல்லா சக்தியும் உறிஞ்சப்பட்டு விடுகிறது. நம்மளுடைய யோசனைகளால், எண்ணங்களால், அறிவால் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் செயல் செய்யும் போது அதையும் அரைகுறையாக செய்து ஏதோ ஒன்று வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அப்படியே நகர்றோம் நம்ம. இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப லேசானது, புரியுதுங்களா? அதனால் கிரிவலம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு இப்போது கிரிவலத்தை பற்றி இப்போ நான் இந்த மாதிரி சொல்கிறேன். நான் சொல்கிறது உண்மையாக உங்கள் மையத்துக்குள்ளே போகிறது தான் கிரிவலம். இதே கிரிவலத்தை பற்றி நீங்கள் வேறு யார்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுதோ, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். ஏதோ எனக்கு தெரிந்த வார்த்தைகளால் கட்டமைத்து உண்மையை சொல்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற மையத்துக்கு போகிறது தான் கிரிவலம். ஆனால் இதையே நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வேற ஒரு விஷயத்த சொல்லுவார். இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா, ஒரு வயசான ஆயா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க. இல்லை ஒரு நடுத்தரமான ஆண்கிட்ட சொன்னீங்கன்னா வேற ஒன்று சொல்லுவாங்க. இல்லை திருவண்ணாமலையிலேயே போய் கிரிவலத்தை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு மாயத்தனமாக ரொம்ப ஒரு பேசுவாங்க. அவர் இந்த மாதிரி அப்படியே ஒரு வாட்டி இங்கே தோன்றினார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அப்படின்னு நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குதே தவிர, ஒரே கேள்விக்கு பலவிதமான பதில்கள் தான் இருக்குதே தவிர, எது உண்மைன்னு உங்களுக்கு வழிகாட்டுதலே இல்லை. நீங்கள் ஒரே கேள்வியை 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 10 பேருடைய அனுபவங்களும் 10 பேருடைய அறிவும் வித்தியாசமாக இருக்கும். அந்த 10 பேருடைய அறிவையும் பதிலையும் வச்சு நீங்கள் இயங்கவே முடியாது. புரியுதுங்களா? உண்மையான பதிலே உங்களுக்கு கிடைக்காது. எல்லாருமே வித்தியாசமாக ஒரே விஷயத்தை பற்றி பேசுவாங்க. யாருமே இதுதான் அப்படின்னு பேசவே முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் வழியாக செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ உங்களுக்கு தப்புன்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் கரெக்டுன்னு நினச்சி செயல்படுற விஷயங்கள் நிறைய பேர் தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை செய்ய மாட்றாங்க. நீங்கள் ஒழுக்கம்னு நினச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் சில பேர் அது எதையுமே செய்யாமல் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஒழுக்கம் இல்லாததுன்னு வச்சுட்டு இருக்க எல்லாத்தையும் சிலர் ஒழுக்கம்னு நினச்சின்னு செய்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் தனித்தனியாக சட்டதிட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்வில் அவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அனுபவங்களின் வாயிலாக இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு தீர்மானத்துக்கு, ஒரு பொய்யான தீர்மானத்துக்கு வந்துடுறோம். அந்த பொய்யான தீர்மானத்தின் அடிப்படையில் நம் வாழ்வை கட்டமைத்து அதில் ஏதோ ஒரு சந்தோஷத்தையும் அப்படி தேடி பார்க்குறோம். எதுவும் கிடைக்கலன்னு கடவுள் மேலே பழி போட்டு அவர் எதுவும் எனக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, அவர் எதுவும் எனக்கு பண்ணல, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், அதுவாக இருக்கிறேன், இதுவாக இருக்கிறேன்னு எல்லாத்தையும். ஏன்னா நம்ம தப்புன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு ஈகோ பாதிச்சிரும்ல. அதனால கடவுள் தப்புன்னு சொல்லிட்டா ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லைல்ல, கடவுள் என்ன சரியாக படைக்கலை, ஏழையாக படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லை. அதனால் கடவுள் மேலே பழி போட்டு நம்ம கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிக்கணுன்னா நம்ம ஏதோ சுய பச்சாஜாபத்தில்
நம்ம நல்லவங்க மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுன்னு சுற்றின்னு இருக்கோமே தவிர, உண்மையாக எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நன்மைக்கும் தீமைக்கும் நம்மளை தவிர வேறு யாரும் காரணம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நிகழ்ந்த எல்லா செயல்களுக்கும், இனிமேல் நடக்க போகிற எல்லா செயல்களுக்கும், நீங்கள் வாழ்க்கையில் பெற்ற எல்லா அனுபவங்களுக்கும், உங்களுக்கு கிடைத்த நன்மை தீமை எல்லாவற்றிற்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம். கடவுள் காரணம் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன் காரணம் கிடையாது, யாருமே காரணம் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் அதை உருவாக்கிக்கிறீங்க. உங்களால் தான் அதை உருவாக்கிக்கவே முடியும். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்கள். சதா காலமும் இந்த உலகப் பொருட்களை தேடி தேடி, இந்த உலகப் பொருட்களை தேடிய பொருட்களை அனுபவிப்பதை மறுத்து, சேர்த்து வைப்பதிலே கவனம் செலுத்தி, அது கூடவே இருக்குதுன்ற எண்ணத்தோடவே வாழ்ந்து மடியறதில்லை நம்ம வாழ்க்கை. எல்லாவற்றையும் அனுபவித்து காலி ஆகிறது தான் நம்ம வாழ்க்கை. நம்ம எப்போ காலி ஆகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வாழ்க்கையே தொடங்குது. ஆனால் நம்ம காலி ஆகிறதுல கவனம் செலுத்தாமல் சேர்த்து வைக்கிறதுலேயே ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அதனால தான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று என் நண்பர் என்கிட்ட பேசினார். ஒருத்தன் சும்மா சைக்கிளில் போயின்னு இருக்கான், அவனை வந்து பாம்பு கடிச்சிடுது. ஒருத்தன் சும்மா ஆட்டோ ஓட்டின்னு போயின்னு இருக்கிறான், அவனுக்கு குறுக்க நாய் வந்து விழுந்துருது. ஒருத்தன் சும்மா சைக்கிளில் போனவன் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தான், பாம்பு வந்து குறுக்க வந்ததுனால 2 லட்ச ரூபா வீணாயிடுச்சு. 5 லட்ச ரூபா ஆட்டோக்காரன் சேர்த்து வச்சுருந்தான், நாய் வந்து குறுக்க விழுந்தது, 5 லட்ச ரூபா வீணாயிடுச்சு அப்படின்னு நானும் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டுருந்தார். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, சேர்த்து வைக்கிறது அப்படின்னு ஒன்று மனிதனுக்கானது இல்லை. புதுசாக வாழ்கிறது தான் மனிதனுக்கானது. இப்போது தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்ச தண்ணியிலேருந்து குடிக்கிறீங்க, இல்லை முந்தானத்து செய்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றீங்களானா இல்லை. புதுசாக செய்கிறோம், புதுசாக தண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சு குடிக்கிறோம், புதுசாக எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். இல்லை 10 நாள் போட்ட ட்ரெஸ்ஸை துவைக்காமல் போடுறோமானா இல்லை. புதுசாக டெய்லி நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆனால் பணம் மட்டும் முந்தானத்து சம்பாரித்தது, 1 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாரித்தது அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து வச்சு, அதன் அடிப்படையில் அது இருந்தால் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குன்ற ஒரு மாயத்தன்மையில் நம்ம நிகழ்கிறோம். எப்படி புதுசாக உங்களுக்கு எல்லாமே தேவைப்படுதோ, புதுசாக நீங்கள் பயன்படுத்துகிற எல்லாமே புதுசாக தேவைப்படுதோ, அதே மாதிரி டெய்லியுமே பணம் புதுசாக வரும்ன்ற உண்மையாகவே வந்துன்னு தான் இருக்குது அப்படி. ஆனால் அது நம்ம வந்து கவனிக்க தவறுறோம். இந்த பணத்தை சேர்த்து கட்டி பிடிச்சிக்கின்னு அந்த பிரபஞ்ச ஓட்டத்தில் இயங்காமல் அதை கட்டி பிடிச்சின்னு நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம்லாம் எங்கன்னா ஒரு நாள் போய் அதுவாகவே வீணாகிடும். நீங்கள் வீணெலாம் பண்ண வேணாம், அதுவாகவே வீணாகிடும். இந்த வானமும் பூமியும், இங்கே இருக்கிற எல்லா பொருட்களும், இங்கே இருக்கிற எல்லா உயிர்களும் உங்களோட மனநிலைக்கு கூலி கொடுப்பதற்காக மட்டுமே. நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை கொசு கடிக்கும், உங்களை நாய் கடிக்கும், இல்லை ஏதோ ஒன்று கடிக்கும், இல்லை ஏதோ ஒன்று பயம்படுத்தும். உங்களோட மனநிலைக்கு இங்கே கூலி கொடுக்கப்பட்டுனே இருக்கும். இந்த வானமும் பூமியும், இங்கே இருக்கிற எல்லா குட்டி சின்ன பூச்சிலேருந்து எல்லா வகையான உயிரினங்களும் உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நலனுக்காகவும் அவை உங்கள் நலனுக்காக தான் இருக்குது. அதுங்கெல்லாம் இருக்குதே, இந்த உலகத்தை நடத்துறதுக்காக தான் அதுங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுங்க வந்து வேலை பார்த்து விட்டு போயிடும். புரியுதுங்களா? நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்கல்ல எல்லாத்தையும். ஒரு சாதாரண நாய், பூனை, ஏதோ ஒரு சின்ன கொசு, ஈ, எல்லாமே உங்களுக்கு ஒரு துன்பத்தை, பல்லி எல்லாமே உங்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்திடும். பார்க்குறதுக்கு அங்கங்கே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதுங்கெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எறும்பெல்லாம் எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னெலாம் தெரியாது, திடீர்னு உருவாகி வரும். உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல உங்களுடைய கூலி இங்கு வழங்கப்படும். நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற கூலி கிடையாது இது மனநிலைக்கான கூலி. திடீர்னு உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆயிடும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், உங்கள் குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது உங்கள் மனநிலைக்கான கூலி வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக இருக்க மாட்டீங்க, எதையும் காலி செய்கிற மனநிலையில் இருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? முந்தா நேற்று செய்த உணவை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. அதே போல் போன மாதம் சம்பாதிச்ச காசை வச்சு நம்ம இந்த மாதம் வாழணும், அடுத்த வருஷம் வாழணும். அது ஏன் அப்படி? ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு வேலை செய்திருக்கீங்க. அந்த 1000 ரூபாய் செலவு செய்யறதுக்கு ஏன் உங்களுக்கு பயமாக இருக்குன்னு நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும்.
எல்லாத்தையும் நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்கிறோம். காத்து நெறைய இங்க இருக்கு, மழை நெறைய இருக்கு, தண்ணி இருக்கு, மலைகள் இருக்கு, சோறு இருக்குது. எல்லாமே நெறைய நெறைய இருக்குது. தேவைக்கு அதிகமா தான் இருக்குதே தவிர, எல்லாமே இவ்ளோ இவ்ளோ தேவை இருக்கு, கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு இல்ல. எல்லாமே அதிகமா இருக்கு. ஆனா நம்மளுக்கு தேவையான பணம் மட்டும் கம்மியா நம்மளுக்கு வரும்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த பணத்த மட்டும் சேர்த்து வச்சு வாழ்க்கைய நடத்தணும்னு நெனைக்கிறோம். அதன் அடிப்படையில இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையோடவே நம்ம வாழ்க்கைய நகர்த்துறதுனால தான், இந்த வானப்படைகள் வந்து நம்மள வந்து முடிச்சு விட்டுறானுங்க. திடீர்னு எவனா வந்து நடுவுல பூந்துருவான். நீங்க போயின்னு இருப்பீங்க. ஏதோ ஒண்ணு அந்த தர்மத்த அது வாங்கியே தீரும். நீங்க வச்சிருக்க பணம்லாம் பல்வேறு நபர்களுக்கு பகிரப்பட வேண்டியது. நீங்க ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா ட்ரெஸ் போட்டுக்கணும், நல்ல வீட்ல இருக்கணும், உங்கள சார்ந்தவங்களுக்கு உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் குடுக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க செய்ய தவறிட்டீங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சுன்னே இருந்தீங்கன்னா, அதெல்லாம் அதுவாவே கெளம்பும். நீங்க ஒண்ணுமே பண்ணலாம் வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உயிர காப்பாத்துவீங்களா? பணத்த காப்பாத்துவீங்களா? உயிர தானே காப்பாத்துவீங்க. அதனால அதுக்காகவே அது செலவழிப்படும். பணம் இருந்துச்சுன்னா, நெறைய செலவு பண்ண கத்துக்குங்க. புரியுதுங்களா? 1 மாசத்துக்கு உங்களுக்கான பணம் எவ்வளோ வருதோ, அத அட்லீஸ்ட் முக்காவாசியாச்சும் அந்த மாசத்துக்காக செலவு பண்ணி பாருங்க. முதல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? நல்ல உணவு. நீங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்றத நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில எழுந்துப்பீங்க, சாப்பிடுவீங்க, மதியம் சாப்பிடுவீங்க, நைட்டு சாப்பிடுவீங்க, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு போட்டுப்பீங்க, செருப்பு கிருப்பு புதுசா வாங்கி போட்டுப்பீங்க. ஏதோ ஒண்ணு கெடைச்ச காச வச்சு ஏதோ நகை கிக வாங்கி போட்டுன்னு இதான் தானே நம்ம பண்ணிட்டுருக்கோம். நெறைய காசு கெடைச்சா நெறைய வாங்கிக்கிறோம். நெறைய காசு கெடைச்சா நெறைய வீடு வச்சுக்கிறோம். இவ்வளோ தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதில வந்து நம்ப என்ன பண்ணாலும் நம்மளுக்கு பணம்னு ஒண்ணு நம்மளுடைய ஆற்றல மாத்துறதுனால தானே கெடைக்குது. பணம்னா என்ன? ஏதோ ஒரு பிசிக்கல் அசெட் கிடையாது அது. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எனர்ஜிய கன்வெர்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறீங்க. அந்த கன்வர்ஷன எல்லாருக்குமானதா மாத்தாத வரைக்கும், அது உங்ககிட்டருந்து புடுங்கிரும் எப்படி இருந்தாலும். நீங்க 10 வருஷம் சேர்த்து 1,00,00,000 கூட வச்சுன்னு இருக்கலாம். 11வது வருஷம் அது ஏதோ ஒரு விஷயத்துல சாதாரணமா கழண்டின்னு போகும். அத தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனா அத அனுபவிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருப்பதை நீங்கள் காண முடியும். புரியுதுங்களா? இப்போ அந்த சைக்கிள்ல போனவருக்கு நடுவுல பாம்பு வந்ததுனால ரூ. 1,50,000 செலவு ஆச்சு. ஏன் அவருக்கு அப்படி ஆச்சுன்னு இவரு என்கிட்ட கேட்டாரு. ஏன்னா நீங்க சாதாரணமா அந்த பணத்த முன்னாடி யார் யாருக்கெல்லாம் செலவு பண்ணணுமோ பண்ணியிருக்கணும். இல்லன்னா இந்த பிரபஞ்சமே அத வாங்கிக்கும். உண்மையா வாங்கிக்கும். நம்மளுக்கு நம்ம என்னன்னா இதெல்லாம் லாஜிக்கே இல்லையே! இதெல்லாம் என்ன இதெல்லாம் உண்மையாவா? அப்படின்லாம் நெனைக்கிறோம்ல. அது சரியா செயல்படும். நம்மளுக்கு தெரியாது. யார் யாருக்கெல்லாம் குடுக்கணும். முதல்ல நீங்க நல்லபடியா சாப்பிடுங்க. உங்க வீட்ல இருக்கிற சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா எல்லாத்தையும் செய்யுங்க. அத முடிச்சுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, ஏழை மக்களுக்கு, நன்மக்களுக்கு ஏதோ முடிஞ்சத உதவுங்க. காலி ஆகுங்க. காலி ஆகுறது தான் ரொம்ப கஷ்டம். உங்க ஈகோவ காலி பண்றதுன்றது தான் ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? எல்லாத்தையும் கட்டிப்புடிச்சுன்னு இதெல்லாம் வாழ்க்கைய காப்பாத்திரும், காப்பாத்திரும், காப்பாத்திரும்னா, எப்படி காப்பாத்தியிருக்கோம்? எப்படி இதுவரைக்கும் என்ன யார காப்பாத்துச்சு? உங்க வீட்டு பக்கத்துல உங்க தாத்தா, பாட்டி இதுவரைக்கும் வாழ்ந்தவங்களெல்லாம் பாருங்க. யாரும் எதுவும் காப்பாத்தலாம் காப்பாத்தாது. நம்ம எல்லாம் இறந்து போறோம் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலகத்த அனுபவிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். அனுபவிப்பதற்கே தடையா நம்ம இருந்தோம்னா என்ன பண்றது? அனுபவிங்க. அந்த அனுபவம் கூட சாதாரண நிலையில அனுபவிச்சீங்கன்னா, அத உங்களுடைய வாழ்க்கைய நகர்த்துவீங்க. உங்களுடைய பிடிப்புத்தன்மையில இந்த நம்மளுடைய சௌகரியங்கள், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான இந்த வாழ்க்கைய வந்து மாற்றி அமைச்சு, அத நம்மள விட்டு நகராதபடி பண்றது தான் நம்ம வாழ்க்கைக்கான துன்பம். எல்லாத்தையும் சாதாரணமா அனுபவிக்க பழகுங்க. புரியுதுங்களா? வேற என்ன நீங்க இங்க பண்ண போறீங்கன்னு நீங்களே உங்கள கேட்டு பாருங்களேன். வேற என்ன நம்ம இங்க பண்ண போறோம்? எத்தன வீடு வாங்கறது? எவ்வளோ பணம் சேர்க்கறது? எவ்வளோ நகை சேர்க்கறது? என்ன பண்ண போறோம்? அந்த மாரி நம்ம இறக்க தானே போறோம். நம்ம என்னதான் ஹெல்தியா இருந்தாலும், எவ்வளோதான் நல்ல உணவுகளை உட்கொண்டாலும், டாக்டராவே இருந்தாலும், நம்ம ஒரு நாள் இறக்க தான் போறோம். யாரையும் இந்த இறப்ப விட்டு காப்பாத்தவே முடியாது.
அதனால் சாதாரணமாக இருந்தீங்கன்னா அசாதாரணமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அசாதாரணமான விஷயங்கள சாதாரணமாக இருந்தால் நிகழ்த்த முடியும். ஆனால் நம்ம நிகழ்வுகள் மேலே கருத்துக்களை எழுதி, நிகழ்வுகள் ஒன்னொன்னையும் நம்மளுடைய அறிவால் தீண்டி பார்த்து, அதை நாசம் பண்ணி, அசாதாரணமாக மாறி, நம்மளுடைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு பிடிச்ச நிகழ்வுகள் எல்லாத்தையும் தக்க வச்சுக்கணும், இல்லை பிடிச்ச நபர்கள் எல்லாரையும் தக்க வச்சுக்கணும்னு இந்த வாழ்க்கையை இழுத்து பிடிச்சு சிரமமாக்கிறோம். எல்லாமே மழை வரும், அதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. வெயில் வரும், அது உங்களால் எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் எப்படி அனுமதிச்சு அது மேலெல்லாம் உங்களுக்கு ஆளுகை இல்லை, அதனால் நீங்கள் சும்மா இருக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட ஆளுகை இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இழுத்து பிடிச்சு உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் வச்சுருக்கீங்கல்ல, அதுலேருந்து உங்களால் வெளிவராத வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையோ, கடவுளோ, ஆன்மீகமோ ஒன்றும் கிடையாது. தியானம்லாம் ஏமாத்து விஷயம். தியானம் என்பது நீங்கள் தூங்குறீங்க உட்காந்துன்னு, அவ்வளோதான். அது வேறு விதமான தூக்க நிலை. உங்களுடைய மனம் உங்களுடைய மையத்தை புரிஞ்சிக்காத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு நீங்கள் மட்டும்தான் முடியும். நீங்கள் செய்கிற எல்லா செயல்களுக்கும் அடிப்படை உங்கள் ஈகோ தான். ஈகோன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் கற்றறிந்ததெல்லாம் பெருசுன்னு நினச்சிக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருசுன்னு நினச்சிக்கிறீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கான வேலையை செய்கிறதில்ல. அது உங்களுக்கு தெரியறதுனால நீங்கள் ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாரும் மரியாதை தரணும்னு நினச்சிக்கிறீங்க. அதே இன்னொரு நண்பர் என்கிட்ட பேசும்போது, பணம் இருந்தால் தான் எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு என்கிட்ட அதுக்காக தான் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல. மதிக்கிறதுன்றதே என்னன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறது. பணம் இருந்தால் மதிப்பாங்க அப்படின்னா, உங்ககிட்ட பணம் இருந்தால் எத்தனை பேர் உங்களை வந்து மதிச்சுட்டு போகிறாங்க? இல்லை நீங்கள் எத்தனை பேர் பணம் வச்சுருக்கவங்கள போய் மதிக்கிறீங்க? அப்படின்னு எதுவுமே இல்லையே. முதல்ல அந்த மாதிரி மதிக்கவே மாட்டோம் நம்ம. அவன் பணக்காரன் இருந்தானா அவனை போட்டு திட்டுவோம். அவ்வளோ காசு வச்சுருக்கான், நம்ம வரோம் போகிறோம், ஒரு 10 பைசா கூட நமக்கு தரமாட்றான் அப்படின்னு புலம்ப தான் செய்வோமே தவிர, எவனும் மதித்து நீங்கள் பார்த்துருக்கீங்க? பணம் இருந்தால் மதிப்பாங்கன்னா எங்கே நீங்கள் எத்தனை பேர் பணம் வச்சுருக்கிறவங்கள போய் மதிச்சிருக்கிறீங்க? இல்லை உங்களை எத்தனை பேர் வந்து மதிச்சிருக்கிறான்னா ஒன்றும் கிடையாது. மதின்றதே வந்து யாருக்கெல்லாம் அறிவு இருக்குதோ அவங்க தான் மதிக்கிறவங்க. எல்லாரையும் சமமாக பார்க்குறவங்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்க தான் அறிவு இருக்கிறவங்க, மதி இருக்கிறவங்க. மதிக்கிறதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் என்ன தான் ஒரு எப்பேற்பட்டு எப்பாடு பட்டாச்சு இந்த உலகத்தை நீங்கள் வந்து உங்கள் கையில் அடக்கிடலாம், உங்களோட சந்ததிகளுக்கு வந்து நீங்கள் ஏதோ கொடுத்துட்டு போகலான்னு நீங்கள் நினச்சாலும், அவங்கவுங்க எவ்வளோ சாப்பிட முடியும்னு இங்கே ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ இந்த உலகத்தை சுவைக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். சாதாரணமாக இருங்க, ஜாலியாக இருங்க, மகிழ்ந்து களி கூறுங்கள். அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியுமே. எல்லா சூழ்நிலைகள் எல்லாமே சாதாரணமாக தான் இருக்குது. நீங்கள் தான் அதை உங்களுக்கானதாக மாற்றிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல, அந்த சூழல் உங்கள்கிட்டயே வரல. சாதாரணமாக அது இருக்குது. நீங்கள் அதை எடுத்து கட்டி பிடிச்சிக்கின்னு, இது எனக்கான சூழலாக மாறிடுச்சு, என்னை இப்படி பேசிட்டாங்க, அப்படி நடந்துக்கிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, ஏதோ ஒன்று இறைவனை தாண்டி எனக்கு நன்மை செய்யக்கூடியவர் யாரும் இங்கே இல்லைன்னு அந்த நம்பிக்கையின் மேலும் அமர்ந்துட்டு சாதாரணமான வாழ்க்கையை நகர்த்துங்க. புரியுதுங்களா? செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சு நீங்கள் வேணால் செலவு பண்ணி பாருங்கள், காலி ஆகி பாருங்கள், தெரியும் வாழ்க்கையின் ருசி என்னன்னு புரியும். இது எதுவுமே நம்மளை காப்பாற்றாது. நம்ம எல்லாரும் ஒரு நாள் செத்து தானே போகிறோம். ஆனால் டாக்டர் நம்மளை காப்பாற்றிடுவார், நம்மளுக்கு எதனா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனால் காப்பாற்றிடுவார், நம்ம நம்பின்னு இருக்கோம். இன்னும் நீங்கள் என்னைக்கு செத்து போகிறீங்களோ அன்றைக்கி தான் செத்து போவீங்க. நடுவில் வர ஜுரம்லாம் டாக்டர்லாம் சரி பண்ணல, அதுவாகவே சரியாகிக்குது. சும்மா போய் மாத்திரை போட்டுக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணுன்ற கணக்கெல்லாம் அது வச்சுருக்கோம். உங்களோட தேவை இங்கே எவ்வளோ நாள் இருக்கணும், உங்களோட தேவை எவ்வளோ நாள் தேவை அப்படின்றதெல்லாம் அதுக்கு தெரியும். ஆனால் நம்மளோட இந்த பிரபஞ்ச தேவைகள் எதையும் நம்ம செய்கிறதில்ல. நம்மளோட தேவைகளை பெரிதுபடுத்திக்கிட்டோம், பெருசாக மாற்றிக்கிறதும் தான் நம்ம வேலையாக இருக்குது. அதனால் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையை பெரும் ஓட்டமாக மற்றவர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி நான் வாழணும், அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை நகர்த்துற வரைக்கும் நீங்கள் யாருக்கு ஈக்குவலாகவும் மாற முடியாது. நீங்கள் ஒரு விதமான எப்படி காணல் நீர் மாதிரி, காணல் நீர் தெரியும், தொட்டு பார்த்தா அங்கே ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி இந்த வாழ்வு வாழ்ந்த மாதிரி தெரியும்,
ஆனால் எதுவுமே வாழ்ந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த அனுபவமும் நீங்கள் இந்த வாழ்க்கை அனுபவிக்காததன் காரணமாக மரணம் வந்தால் அழுவீங்க. மரணம் வந்தால் சிரிக்கணும் அப்படின்னா அனுபவிச்சா தானே முடியும். புரியுதுங்களா? இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குன்னா நல்லா சாப்பிட்டா தெரியும், அனுபவிச்சு பார்த்தா தெரியும். நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கினா தெரியும். நிறைய நகை, துணிமணியை வாங்கி போட்டுக்கினா தெரியும். ஒரு ஆடை வெட்டி இருக்கிற எல்லாருக்கும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா தெரியும். ஏழை மக்களுக்கு உதவி செய்தால் தெரியும். நன்மக்கள் கூட போய் இருந்தால் தெரியும். நல்லவங்களோட போய் உட்காந்தா தெரியும். மனதை பண்படுத்தினா தெரியும். எதுவுமே நம்ம பண்ணாமல் ஒரு மிஷின் மாதிரி, ரோபோ மாதிரி, மணி ஜென்ரேட்டர் மாதிரி நம்ம மணியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழிகளை மட்டும் செய்துக்கிட்டு ஏதோ மாதம் 20,000 15,000 செலவு பண்ணிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அப்பாடா சேவிச்சிட்டோம் அப்படி இப்படி தானே நான்லாம் இப்படி வாழ்ந்திருக்கேன். அதனால சொல்கிறேன். ஆனால் அது உண்மையான வாழ்வு இல்லை. அது என்னென்னா நீங்கள் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் எங்கன்னா போய் சும்மா அது போயிடும். அதுக்கு நீங்களாச்சும் சாப்பிட்ருக்கலான்னு நினைப்பீங்க. சே, நம்ம ஒய்ஃபுக்காச்சும் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கலாம், இல்லை நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், இவ்வளோ பணத்தையும் சேர்த்து வச்சு அனாமத்தாக போயிடுச்சே அப்படின்னு தான் நம்ம லாஸ்ட்டாக நினைப்போம். அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்னு. அனுபவிக்கிறது என்பது சாதாரண மனநிலையில் இருக்கணும். அனுபவித்தல்னாலே என்ன தெரியுமா? ஒரு பொருளை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அனுபவித்து அதை மற்றவங்களுக்கும் மாற்றுறது தான் அனுபவித்தல். அதில் நிலை பெற்று அது எந்துன்ற உரிமை கோரல் இருக்கிறது அனுபவிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, ஏதோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்களும் அனுபவித்து அதை மற்றவர்களுக்குமா மாற்றுறது தான் அனுபவிக்கிறது, உண்மையான அனுபவிக்கிறது. அனுபவிச்சுட்டு இது எந்துன்னு எவ்வளோ பொருளை தான் நம்ம தாங்க முடியும்? எவ்வளோ பொருளை வச்சுன்னு நம்ம கையில் தூங்க முடியும்? தூங்கும் போது எதனா கையில் வச்சுக்கிறது தானே. எதுவுமே வச்சுக்க முடியாது. வச்சிங்கன்னா தூக்கம் வராது. தூக்கம் கூட நீங்கள் உருவாக்குறது இல்லை, அதுவாக வந்தால் தான். இதெல்லாம் உங்களுக்கு புரியுது தானே? உங்கள் வாழ்க்கையை நிகழ்த்துறதோ நகர்த்துறதோ நீங்களே இல்லை. உங்களுக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ண போகிறீங்க? தூக்கம் அதுவாக வந்தால் மட்டும்தான். மாத்திரைலாம் போட்டால் அது பேர் தூக்கம் இல்லை, அது பேர் போதை. உங்களோட உடலை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீங்க. தூக்கம் அதுவாக வரணும். வரலன்னா முடிஞ்சிச்சு உங்கள் கதை. தூக்கம் வரலன்றதை சொல்லியே உங்கள் கதையை நீங்களே முடிச்சுப்பீங்க. அதனால் சாதாரணமாக உங்களுக்கு என்ன தேவைன்னா தூக்கம் தேவை, சோறு தேவை, சும்மா இருக்கிறது தேவை, நிம்மதி தேவை. இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவை. இதை நோக்கிய பயணத்தை கொஞ்சம் ஆரம்பிங்க. அதுக்கு உள்ளுக்குள்ளே தான் கிரிவலம் சுற்றணும். வெளியில் சுற்றி உலகப் பொருட்களை பெருக்கி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்காக இங்கு படைக்கப்பட்ட நிலமும் உங்களுக்காக படைக்கப்பட்ட எல்லாமும் உங்ககிட்ட வரும். நீங்கள் உங்கள் அறிவை வைத்துக்கொண்டு தீண்டி எல்லா நிகழ்வுகள் மீதும் உங்கள் கருத்துக்களை ஏற்றி உங்கள் வாழ்வை நகர்த்தினீர்கள் என்றால் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தான் பாடுபட்டு சம்பாரிச்சிக்கணும் எல்லாத்தையும். அதை விட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு மனசு வராது, அதை கொடுக்கறதுக்கும் மனசு வராது. புரியுதுங்களா? நீங்கள் செலவு செய்து காலி ஆகிக்கலாம், இல்லைன்னா அதுவாகவே காலி பண்ணிக்கும். நீங்கள் காலி பண்ணால் கூட ஏதோ இந்த வாழ்க்கையை அனுபவித்ததற்கான ஏதோ ஒரு தடயம் நம்மக்கிட்டே இருக்கும். அதுவாக காலி பண்ணிச்சுன்னா மொத்தத்தையும் டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணும் அது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே போய் கிரிவலம் சுற்றி பாருங்கள். என்னெல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே, என்னெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அப்படி செய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேசான மனமுடைய நபராக மாறத்துக்கான வழி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஆன்மீகம்லாம் நிறைய கற்றுத்தராங்கல்ல, இந்த புராணம் அது இது புக்கு நோட்டு ஏதோ வச்சுருக்காங்கல்ல, கண்டதை பேசிக்கிட்டு. அதாவது ரொம்ப பக்திமான் மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, எல்லாருமே உங்களுக்கு ஒரு விதமான மாயையை தான் தராங்க. அவங்கெல்லாம் ஸ்பெக்குலேட்டர்ஸ். அவங்களால எந்த ஒரு நன்மையும் இந்த உலகத்துக்கு கிடையாது. அவங்களாம் உங்களை போதைக்கு ஆளாக்குறாங்க, அவ்வளோதான். தெளிவு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தான் தெளிவு பெறணும். நீங்கள் அதெல்லாம் நம்பின்னு அது பின்னாடி போயிட்டு அதெல்லாம் உங்களை என்றைக்குமே கரை சேர்க்காது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. நான் என்றைக்குமே யாருக்கும் எந்த நம்பிக்கையோ எதுவும் தரமாட்டேன். உங்களுக்கு தரத்துக்கான வழியை தான் என்னால் சொல்ல முடியும். அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. எதுவும் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிடாது. நீங்கள் மட்டும்தான் காப்பாற்றிக்கணும். வாழ்வு என்பது லேசானது. அதில் நீங்கள் சுமைகளை ஆட் பண்ணினே இருக்கிறீங்க. சாதாரணமாக இருங்க. என்னவா இப்போ இருக்கிறீங்களோ, என்ன நிலை உங்கள்கிட்ட இப்போ இருக்குதோ அதில் வாழ பழகுங்கள்.
சாதாரணமாக இருங்க. ஒன்றும் நீங்கள் பெருசாக சாதிக்கிறதுக்காக இங்கே எதுவும் இல்லை. எல்லாமே அதுவே பண்ணிருச்சு. கொஞ்சோண்டு மண் உருவாக்கி காமிங்களேன், முடியாது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ உருவாக்கிட்டு சாதிச்சதாகவும், மற்ற மனிதர்களோட நிறைய நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாலோ, இல்லை எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஏதோ பெரிய ஆளாகவும் நம்ம நினச்சிக்கிறோம். அது மற்ற மனிதர்களுக்கான உதவி, அவ்வளோதான். ஏதோ ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதை 4 பேர் பயன்படுத்துகிறாங்கன்னா அவ்வளோதான். அந்த 4 பேர் பயன்படுத்தினா தான் அதுலேருந்து உங்களுக்கு காசு வரும். உங்களோட அறிவை மற்றவங்களுக்கு பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு பணம் வரும். ஏதோ ஒன்று கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அறிவுகள்லாம் பெருசு கிடையாது. அது சாதாரணமாக பாருங்கள், பயன்படுத்துங்க. மற்றபடி காலி ஆகிறதுக்கான வேலை என்னவோ அதை செய்யுங்க. காலி ஆகிறதுக்கான வழி உங்களையே நீங்கள் உற்று நோக்கி பார்த்தல் தான். உங்களுக்கு வர எண்ணங்களோ, கோபங்களோ, வெறுப்போ, வேதனை எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே ஒரு விதமான பொய். நீங்கள் ஆனால் அதன் அடிப்படையில் வெறுப்பு வரும்போது வெறுப்பாக மாறிடுறீங்க, கோபம் வரும்போது கோபமாக மாறுறீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதுவாக நீங்கள் மாறுறீங்களே தவிர, தோன்றுவதற்கு முன்னாடி நீங்கள் யாராக இருந்தீங்கன்றது உங்களுக்கு தெரியல. தோன்றுவதற்கு முன்னாடி ஒரு அமைதி இருந்ததில்ல, அதுதான் நீங்கள். தோன்றுவதற்கு முன்னாடி ஒரு நிதானம் இருந்ததில்ல, அதுதான் நீங்கள். நீங்கள் எதுவுமே இல்லாத ஒன்று. அது அது வேற ஒன்று. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே தோன்றதெல்லாமே நீங்கள் நினச்சிக்கிட்டு, அதன் அடிப்படையில் செயல்களை புரிஞ்சுக்கிட்டு, அதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நகர்த்தினீங்கன்னா, நீங்கள் துன்பத்தை நோக்கியே சென்று கொண்டிருப்பீர்கள். அது எதுவுமே உண்மை கிடையாது. உங்களுக்கு வர எந்த பிரச்சனையுமே உண்மை கிடையாது. நீங்கள் சும்மா இருங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருங்க. அந்த மாதிரி நிறைய நபர்கள் சும்மா இருந்து நிறைய பிரச்சனைகளை சரி செய்திருக்காங்க. அதில் இந்த கிளாஸில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பிரச்சனை சரியாக இருக்குது. அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, சும்மா இருப்பாங்க, 2 நாள் கழிச்சா சரியாயிடும். சும்மா இருந்து பாருங்க, எல்லாவற்றையும் சும்மா பார்த்து பாருங்களேன். சும்மா பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த ரியாக்ஷன் எதுவும் வேணாம். சும்மா சரி அப்படியா, உனக்கு ஒன்றுமே தெரில, சரி சரி ஒன்றுமே தெரில எனக்கு, சரி நீ ஒழுங்காக சமைக்க மாட்டே, சரி நீ ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டே, சரி உனக்கு ஒன்றும் வக்கு கிடையாது, சரி எல்லாத்துக்கும் சரி சொல்லி சும்மா இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்வு உங்களுக்கு சாதகமாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது இது ஞானம். இது உங்களை ஆன்ம பயணத்துக்கோ இல்லை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். சும்மா சதா காலமும் ஏதோ எங்கேயோ பேசுகிறத கேட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணார், இவர் என்ன, அந்த கதைகள் எல்லாமே ஒத்து வராது. ஞானிகள் என்ன சொன்னாங்க, ஞானிகள்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம தான் செய்ய மாட்டோமே. 500 வருஷமாக ஞானிகள் சொல்லின்னு தான் இருக்காங்க. அவங்க சொன்னதை செய்துன்னு அந்த சமுதாயம் கொஞ்சமாச்சும் மாறி இருக்கும்ல. சொன்னதெல்லாம் யாரும் செய்ய மாட்டோம். நம்ம ஒரு சும்மா வெறுப்பாக இருக்குது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் கோயிலுக்கு போவோம், எதையாச்சும் படிப்போம், யாரை பற்றினா தெரிஞ்சுன்னு அதையே பற்றி கூவின்னு இருப்போம். அதனால் நம்மளே ஒரு விதமான பைத்தியக்காரங்களை மாதிரி தான் இயங்குகிறோம். ஆனால் நம்மளுக்கே தெரியாது. புரியுதுங்களா? பைத்தியக்காரங்களை மாதிரி தான் நம்ம இயங்குகிறோம். அவங்க கூட ஓரளவுக்கு உண்மையான ஸ்டேட்டில் தான் இருக்கிறாங்க, பைத்தியக்காரங்க கூட. நம்ம அன்சர்டனாக இருப்போம். புரியுதுங்களா? நம்ம ரொம்ப ரொம்ப அன்சர்டனாக இருப்போம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக சுய உணர்வுக்கு கொண்டு வந்து கொஞ்சமாச்சு சிந்திங்க. நீங்கள் சிந்திச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எவராலையும் யாராலையும் எந்த மாலையை போட்டுக்கிட்டோ இல்லை எந்த அன்னதானம்லாம் செய்துக்கிட்டோ, அன்னதானம் நல்ல சாப்பாடு போடலாம்ல, கஞ்சி கஞ்சி ஊற்றிக்கின்னு ஈஸியாக இது இருக்கும், கஞ்சி இருக்கும், சரி கஞ்சை செய், அடுப்பில் வச்சு சாப்பாட்டை போட்டு அரிசியை போட்டு கஞ்சி ஆக்கி எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கஞ்சி, நல்ல சோறு போடு, செலவாகிடும், செலவாகட்டும். இப்போது அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் நல்ல சோறு தானே போடணும். இலை போட்டு உன் வீட்டில் இருக்கிற எல்லாம் காசெல்லாம் செலவு பண்ணி சாப்பாடு போடு. அதுனா கஞ்சி, அதுவும் டம்ளரில், அதுவும் ஒரு டம்ளர் வாங்கி வச்சுக்கின்னு அதையே கழுவி கழுவி தெரில. நான் நான் பார்க்குறத சொல்கிறேன். நான் தானம் கொடுத்தா வீடு நிறைய ஒரு ஏக்கரில் லேண்ட் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஏக்கரில் ஏழை மக்களுக்கு, லேண்ட் இல்லாதவங்களாம் வீடு கட்டி கொடுங்க. இதெல்லாம் என் ஞான ஆசிரியர் செய்திருக்கிறார். எனக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருசு பெருசாக தானம் செய்யுங்க. ஈஸியாக செய்யாதீங்க. 10 ரூபா இருந்தால் 1 ரூபாய்க்கு தானம் செய்யாதீங்க. உங்களுக்கு தேவை 3 ரூபா தானே. 3 ரூபா இருந்தால் நீங்கள் பொழைச்சிக்கலாம், சோறு சாப்பிட்டுக்கலாம். 7 ரூபா செய்து பாருங்கள்.
முடியுமான்னு பாருங்க. அந்த மாதிரி கஷ்டமான தான தர்மங்கள்லாம் செய்ய பழகிக்கிங்க. சும்மா இன்னும் ரூ. 1 கஞ்சி ஊத்துறது, அத கஞ்சி ஊத்திட்டு அத வேற உட்காந்து பெருமையா பேசுறது, ஏதோ பெரிய சமூக சேவை செய்த மாரி. நல்ல சோறு போட முடியுமான்னு பாருங்க. சொத்தெல்லாம் வித்து போடுங்க. என்ன ஆயிடப்போது? அதெல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம். கஷ்டமா இருக்குதுல்ல அதெல்லாம். ஈஸியா என்ன இருக்குதோ அத மட்டும் செய்துட்டு, நம்ம ஏதோ பெரிய ஆள் மாரி நெனச்சுக்கிட்டு, நம்ம அப்படியே நகர்த்துவோம் வாழ்க்கைய. அதனால ஒரு பயனும் கிடைக்காது. அதனால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. புரியுதுங்களா? சும்மா எந்த ஞானி சொன்னதையும் இதுவரைக்கும் நம்ம செய்யலன்றத ஒத்துக்குங்க தயவுசெய்து. ஆனா எல்லா ஞானிக்கும், அவருக்கும், இவருக்கும் முட்டு குடுக்குறத நிறுத்திட்டு, உங்களுக்கு முட்டு குடுங்க தயவுசெய்து. உங்கள முட்டு குடுத்து பாருங்க. நம்ம யார்றா? என்னது இது? அவன் அவன் ஏதேதோ பேசுறான். இந்த கிளாஸுக்கு போனா இதெல்லாம் பேசுறாங்க. நம்ம யாரா தான் இருப்போம்? நம்மளுக்கு என்னதான் வேணும்? நம்ம இங்க இருக்கிறோம். பொறந்ததுலேருந்து டெய்லி சாப்பிடுறோம், தூங்குறோம், எழுந்துக்கிறோம், ட்ரெஸ் போட்டுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போடுறோம், கடிக்கிறோம் எல்லாரையும் போட்டு. நம்மளோட உரிமைக்காக போராடுறோம். இத தாண்டி வேற என்னடா பண்ணோம்? அப்படின்னா ஏதோ வேலைக்கு போனோம், சம்பாரிச்சோம், வீடு கீடு கட்டியிருக்கோம், கார் வாங்கியிருக்கோம், குழந்தை பெற்றிருக்கோம். அதுவும் ஆண் குழந்தை பெத்தா தான் பெரிய விஷயம்னு எல்லாரும் அதுவரைக்கும் ஆண் குழந்தை பெத்துக்கிறோம். எவ்வளோ இழிவா வாழ்க்கை நடத்தின்னு இருக்கிறோம். இதில வேற கடவுள பத்தி வேற பேசுறோம். சமுதாயத்தில இருக்கிறத சொல்றேன். இவ்வளோ தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இதுவரைக்கும் வாழ்ந்து இன்னும் உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. எதுவும் சொல்றதுக்கே இல்ல. நான் கஞ்சி ஊத்துனேன், நான் போய் சமூக சேவை செய்தேன், நான் ரோடு பெருக்குனேன். இதா சொல்லுவீங்க. 4 பேருக்கு லெட்டர் எழுத தெரியாதவங்களுக்கு எழுதி குடுத்தேன். கஷ்டமா தானம் தர்மம் செய்யுங்க. வித்து செய்யுங்க. முடியுமான்னு பாருங்க. அதெல்லாம் செய்தீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் உங்க ஈகோ அழியும். ஈகோ அழிக்காத தான தர்மங்கள் எல்லாம் ஞானிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்ல உட்காந்துருவாங்க. நம்மளால அது கூட முடியாது. அட்லீஸ்ட் நம்மளால கோமணம் கூட கட்ட முடியாது. புரியுதுங்களா? அதெல்லாம் அவங்க கோமணம் கட்டியிருந்தா நம்மளும் கோமணம் கட்டின்னு தானே போய் பார்க்கணும். அதுவும் முடியாது. எதுவும் பண்ண முடியாது. சும்மா நம்மளும் ஏதோ லீவு கெடச்சிச்சு, பொங்கல் லீவு, கிறிஸ்மஸ் லீவு அதெல்லாம் லீவு கெடச்சிச்சுன்னா கும்பலா போயிட்டு நெத்தி ஃபுல்லா கலர் கலரா அடிச்சுக்கிட்டு நான் கிண்டல் பண்றதுக்கு சொல்லல. இந்த மாரி இருந்தோம்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் பண்றோமே, நம்ப என்ன பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும்? இதெல்லாம் பண்ணினே தான் இருக்கோம். லீவ் கெடச்சாலாம் கோயிலுக்கு போயிடுறோம், உட்காந்துக்கிறோம், பண்ணிடுறோம், ஏதோ சொல்றோம். என்ன போய் கோயில்ல கேட்குறோம்? காப்பாத்துப்பா, காப்பாத்துப்பா. இப்ப காப்பாத்துனதுனால தானே உயிரோட இருக்கிறீங்க நீங்க. இனிமேல் என்ன காப்பாத்த வேண்டியது இருக்கு? புரியுதுங்களா? இப்ப காப்பாத்துனதுனால தான் நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம். இனிமேலும் என்ன காப்பாத்துப்பா, குழந்தைங்கள காப்பாத்துப்பா, குழந்தை நல்லா படிக்கணும்ப்பான்னா, என்ன படிக்கும் குழந்தை? என்ன படிச்சிரும்? எல்லா குழந்தையும் என்ன படிக்கும்? குழந்தை நல்லா படிக்கணும், குழந்தை நல்லா வேலைக்கு போணும். குழந்தை என்ன குழந்தை வேலைக்கு போயிடும், என்ன குழந்தை உங்கள பார்த்துரும். கடவுள தாண்டி உங்க யாரையும் யாரும் பார்க்க முடியாது. நம்புவதற்கு தகுதியான ஒரே நபர் இறைவனை தாண்டி இங்க வேற யாரும் கிடையாது. அவங்கவங்க செயல்படுவாங்க. இந்த உலகம் அது அதுவாவே இயங்கும். படைத்தது எதுவோ அது படைத்தவைகளை பார்த்துக் கொள்ளும். நம்ம சாதாரணமா இருந்தா போதும். நம்மளுக்கு சாதாரணமா இருக்கவும் தெரியாது. இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே நம் பொருட்களை அதிகரிச்சு, அதெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு. அட்லீஸ்ட் உங்க வீட்ல யாரையாச்சும் ஒரு 5 பேர ஒரு 5 நாளுக்கு தங்கயாச்சும் வைக்க முடியுமா சொந்தக்காரங்கள? அதுவும் முடியாது. வந்துர்றானுங்கன்னு ஒரு 2 நாள் இருப்பாங்க. அப்புறம் 3வது நாள் ஆரம்பிச்சுருவோம் நம்ம. எவ்வளோ வேல தான் செய்றது? அப்படின்னு இதெல்லாம் என் வாழ்வின் அனுபவங்கள தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அப்படிலாம் இருந்து பார்த்து மாறிக்கணும். 4 பேரு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலே நம்மளால 4 நாள் சோறு போட முடியாது. அவ்வளோதான் நம்ப இதில அன்னதானம்லாம் பண்ணின்னு இருக்கிறோம். 10 நாள் இருந்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சிடுச்சு. எப்போ போறீங்கன்னு கேட்போம் எப்படியாச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக. வீட்ல இருக்கிறவங்களுக்கே சொந்த பந்தங்களுக்கே நம்மளால ஒழுங்கா சோறு போட்டு பார்த்துக்க முடியல. இதெல்லாம் நம்மளே நம்மள எழுப்பிக் கொள்ள வேண்டிய கேள்விகள். இது உங்கள அசிங்கப்படுத்துறதுக்கோ, இல்ல உங்கள உதாசனப்படுத்துறதுக்காகவோ இல்ல. இது எனக்குமான கேள்விகளும் தான். ஏதோ நான் பேசுறதுனால இது என்ன தவிர கிடையாது. எனக்குமான கேள்விகள் தான். சுய விசாரணை பண்ணும்போது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க தான் இங்க முக்கியம். ஞானிகள் எல்லாம் அப்படியே கழட்டி விட்டுட்டு, உங்கள மட்டும் கவனிச்சு பாருங்க. கிரிவலத்த உங்கள சுத்தி சுத்துங்க. எண்ணங்களை வெற்றி கொள்வது எப்படி
என் எண்ணங்களே எனக்கு எதிரியாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. எவன் ஒருத்தன் தோக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறானோ அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. உச்சபட்ச ஞானிகள்லாம் தோக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்க தோற்று போகிறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க. தோற்று போகிறதுனா ஒன்றும் இல்லை, அப்படியே அதன் இயக்கத்தில் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. எதன் மேலேயும் எதையும் மாற்றி அமைக்க மாட்டாங்க. வரியா பார்க்குறியா போ, வரலையா விட்டுரு, தரியா தா, தரலையா சும்மா இரு, ஏதோ நல்லது சொல்கிறியா சொல்லு, கத்துறியா கத்து. இந்த உலகம் அதன் இயக்கத்தில் இயக்கப்படும் பொழுது மட்டும்தான் நீங்கள் சமாதானத்தில் இருக்க முடியும். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு திசையை நோக்கி இருப்பாங்க. எல்லாரையும் அவங்கவுங்களோட இயக்கத்தில் இயக்க விடுறது தான் உங்களுக்கு ஞானம். அவங்கவுங்க இயக்கத்தில் இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் தடுத்து நிறுத்தினாலும், நீங்கள் என்ன தான் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் அவங்க செய்வாங்க. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அவங்க செய்யப்படுவது நிறுத்தப்படும். புரியுதுங்களா? இந்த உலகத்தை அதன் போக்கில் இயக்கத்தில் விடுங்க. அந்த நிகழ்வுகளை அதை நிகழட்டும். நிகழ்வுகள் மேலே கருத்து ஏற்றாதீங்க. சும்மா இருங்க. சும்மா இருக்கிறதுன்றது வெறுப்புலையும் வேதனையிலையும் அடக்குன்னு இருக்கிறது இல்லை, சமாதானத்துலேயும் சாந்தத்துலேயும் இருக்கிறது. நிகழ்வுகளாக பார்க்கறது, உங்கள் கருத்தை அதில் எழுதாமல் இருக்கிறது. எண்ணங்களை வெற்றி கொள்வது எப்படின்னா, எதுவும் பண்ண வேணாம், அதுவாகவே வரும், அதுவாகவே போயிடும், அவ்வளோதான். அதுதான் வெற்றி கொள்வது. அதை வெற்றி கொள்றதுக்காக நான் அது கூட போர் செய்வேன், அதை நான் இது பண்ணுவேன், எண்ணங்களை அழிப்பேன் அப்படிலாம் பண்ணிங்கன்னா மனம் உங்களே 2 துண்டாக்கி உங்களை ஓரமாக உட்கார வச்சிரும். சரி, எண்ணங்களெல்லாம் வெற்றி கொள்ள வேணாம், எண்ணங்களை அப்படியே விட்டுட்டா அதுவாகவே அதுதான் வெற்றி. நம்ம எண்ணங்களால் தான் இயங்குகிறோம். எண்ணங்களை பகுக்கு ஆய தெரியணும். புரியுதுங்களா? வர எல்லா எண்ணங்களையும் உங்களுக்கானதாக மாற்றி, அதுக்கான சிந்தனை அதை யோசனையாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணி, வெளியில் எந்த நாசமும் நடக்காது, உள்ளுக்குள்ளேயே தான் எல்லா நாசமும் நடக்குது. அதுக்கான மனநிலைக்கான கூலி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கிடும். இங்கே இருக்கிற எல்லா குட்டி குட்டி பொருள் கூட உங்களுக்கான கூலி தரும். நீங்கள் நடந்து போகும்போது ஒரு கல்லில் உங்கள் கால் பட்டு இடிச்சிக்குது இல்லை, அந்த கல் உங்களுக்கு கூலி தரத்துக்கு தான் அங்கே இருக்குது. அது ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கும். இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் நம்புவீங்க. உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ, நீங்கள் இந்த உலகத்தை பெருசுன்னு நம்பிட்டீங்கன்னா உலகம்தான் பெருசு பெருசுன்னு கத்தின்னு கிடப்பீங்க. உலகம் ஒரு நாள் பெருசு இல்லை, நான் உன்னை டம்மி தான்ப்பா அப்படின்னு அது காமிச்சிச்சின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ தான். ஆனால் அது பெருசு பெருசுன்னு நம்பின்னு இருக்க வரைக்கும் எதை நம்புறீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் நம்புவீங்க. எதை நம்ப மாட்டீங்களோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண கூட விரும்ப மாட்டீங்க. புரியுதுங்களா? நம்மகிட்டே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நம்மளே ஒரு முரண்பாடான மனிதர்களாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே முரண்பாடு தான் நம்மகிட்ட இருக்கிறது. எல்லாமே நம்ம பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று, நம்ம செய்யறது ஒன்று, மற்றவங்களுக்கு சொல்கிறது ஒன்று. மற்றவங்களுக்கு நம்ம நல்லவங்க மாதிரி சொல்கிறோம்ல, அது எதையுமே நம்ம செய்யவே மாட்டோம். நீங்கள் ஆனால் அதெல்லாம் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் நான் என்கிட்ட கவனிக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நிறைய நல்லவங்க மாதிரி நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லுவோம்ல, அது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். குழந்தைகிட்ட போய் உண்மையை பேசணும், ஆனால் நம்ம நிறைய உண்மையே பேச மாட்டோம். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைஞ்சிரும். அதனால் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். எண்ணங்களை வெற்றி கொள்வது, எண்ணங்களே எனக்கு எதிராக இருக்கிறதுன்றதே அதையும் அப்படியே விட்டுற வேண்டியதான், லேசா அதையும் அப்படியே கடந்து போக விட்டுற வேண்டியதுதான். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஒரு விதமான மாய வலை, அதில் சிக்கிக்காதீங்க. அது எந்த மாதிரியான எண்ணமாக இருந்தாலும் சரி, ஐயோ நம்ம இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே, படிக்கலையே, கஷ்டமாக இருக்குதே, இதுவாக இருக்குதே, ஏதோ சொல்லும், அது சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. சும்மா இருங்க. உங்களுடைய வாழ்வு தன்னால் நடக்கிறது, நீங்கள் நடத்துறது இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஏன்னா உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே நீங்கள் இயக்கிறது இல்லை, அதுவாக இயங்குது. உங்கள் வாழ்க்கை மட்டும் நீங்கள் இயக்கினாதான் இயங்கும்னு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் உங்களுக்கு அடிச்சு விட்றாங்க. அப்புறம் இந்த ஒரு வீடியோ போதும் உங்கள் வாழ்வை மாற்ற, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரார்த்தனை செய்யுங்கள், உங்கள் வாழ்வு மாறும். சரி, எல்லாம் பிரார்த்தனை செய்து இந்த உலகத்தை எவ்வளோ தான் அப்பிக்கிறது நம்ம?
இந்த உலகத்தை எவ்வளோ தான் வாரி பூசிக்கிறது. அதில் அந்த நிறைய டவுட்டோடவே வாழ்க்கையை நகர்த்துறோம். கேள்விகள் எக்கச்சக்கமாக இருக்குது, பதில்கள் அதை விட எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு எப்போ கேள்வி இல்லையோ அப்போ தான் நீங்கள் கொஞ்சமாச்சும் வாழ்க்கையை ஏதோ வாழ்க்கைன்னு ஒன்று கிட்ட போயிருக்கோன்னு அர்த்தம். கேள்விகள் பல்வேறு பதில்களையும் பல 100 கேள்விகளையும் உருவாக்குகிறது. கேள்விக்கும் பதிலுக்கும் பஞ்சமே கிடையாது. அதாவது இந்த உலக ரிலேட்டடான கேள்வி சொல்கிறேன். உங்களை பற்றியான கேள்வி சுய விசாரணை செய்யும் போது ஏற்படுத்துகிற கேள்விலாம் நல்ல கேள்வி தான். இந்த உலக கேள்விகளும் உலக பேச்சுக்களும் நீண்டு கொண்டே போயிட்டே இருக்கும். அது எண்டே கிடையாது. அதுக்கு முடிவு என்பதே கிடையாது. அது பேசப்பட்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும். நம்ம இந்த வாழ்க்கையெல்லாம் உண்மை நம்பி மற்றவர்களுடைய பேச்செல்லாம் உண்மை நம்பி நம்ம வாழ்க்கை நகர்த்தினே இருந்தோம்னா நாம் பெருந்துயரத்தை அடைவோம். இப்போ நம்மளுக்கு தெரியாது, வாழ்க்கை கடந்து முடிஞ்சிடும். புரியுதுங்களா? வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கிற தருவாயில் இருக்கும்போது எதுவுமே வாழவே இல்லைன்னு யோசிப்பீங்க. அதற்கான இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ இந்த கிளாஸை கேட்குறீங்க, இதெல்லாம் உங்கள் காதில் விழுது இல்லை. எதுவுமே தெரியாதவனும் கூட கடவுள் விட்டுருவான். இதெல்லாம் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது இல்லை. இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வழியாக உங்கள் காதில் இதெல்லாம் போடுது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கான தேவ விருந்து. இதில் நீங்கள் உங்கள் காதில் விழப்பட்டு விட்டது. நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கணும்னு அதை அறிவுறுத்துது. இல்லைன்னா நீங்கள் உங்கள் காதை எடுத்துன்னு வந்து இங்கெல்லாம் வைக்க மாட்டீங்க. அதை புரிஞ்சுங்க. உங்கள் காதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிட்டிங்க, உங்கள் காதுலேயும் இது கேட்டுருச்சு, உங்கள் மனதிலையும் பதிஞ்சிருச்சு. இதை மாதிரி செயல்படுங்க. சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே சுற்றி பாருங்கள். உங்களுக்குள்ளே கிரிவலத்தை வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களால் தெளிவுன்ற தீபத்தை உங்கள் மனதில் ஏற்ற முடியும். வெளிச்சத்தை உங்கள் மனதுக்கு கொண்டு வர முடியும். அப்போ தான் 3வது கண் திறக்கும். 3வது கண்ணா உங்கள் மனக்கண் தான். உங்கள் குழப்பத்திலே இருக்கிற உங்களோட மனக்கண் தான் 3வது கண். குழப்பத்திலே வச்சுருப்பாங்க, குழப்பத்திலே இருப்போம், மேனிப்புலேட் பண்ணினே இருப்பாங்க நம்மளை. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சமாச்சு இதை சிந்திச்சு பாருங்கள். கிரிவலத்தை உங்களுக்குள்ளே சுற்றுங்க. எண்ணங்களை வெற்றிகள்லாம் கொள்ள வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதுவாகவே வெற்றி கொண்டுடும். நீங்கள் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் வெற்றி கொள்வது தவிர்க்கப்படும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் அதை பார்த்துட்டு சி அப்படின்னு ஒரு காமெடியில் வடிவேல் கிட்ட ஒரு பாட்டி, அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் எண்ணம் வந்துச்சுன்னா சூன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தீங்கனாலே எல்லாமே சரியாயிடும். மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் சும்மா இருந்தாலே சரியாயிடும் எல்லான்றது தான் மிகப்பெரிய ரகசியம். இந்த பிரபஞ்சம் அப்படி தான் வடிவமைக்கவே பட்டிருக்கு. சும்மா இருக்கிறவங்களுக்கு அது உதவி செய்யும். அறிவோடு இயங்குறவனுக்கு அந்த அறிவு வச்சு பார்த்துக்குப்பான்னு விட்டுரும். நீங்கள் அறிவோட எதனா உங்களுக்கு பிடிச்ச சாமியெல்லாம் கலந்து காப்பாற்றுப்பான்னு கதறி இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றி விடும். ஏதோ பரவாயில்ல, ஏதோ இவன் பிழைச்சிக்கிட்டோம், இனிமேலாச்சும் மாறட்டோன்னு. சும்மா இருக்கிறவனுக்கு தான் இந்த பிரபஞ்சமும் இந்த வாழ்க்கையும் இந்த பேரண்டமுமே அவனுக்காக மட்டும்தான். அறிவில் இயங்குறவனுக்கு சும்மா இருக்கிறதுனா எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது இல்லை. எல்லா வேலையும் ஆற்றலோட நான் செய்கிறேன்ற அந்த எண்ணத்தை விளக்கிட்டு சேவை செய்கிறேன், இறைவனுக்கு சேவை செய்கிறேன். புரியுதுங்களா? சர்வம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம். புரியுதுங்களா? அப்படின்னு சாதாரணமாக எல்லா வேலைகளையும் செய்கிறது. நான் உழைச்சேன், கிழிச்சேன், நான் உனக்கு சோறு போட்டேன், அதை பண்ணேன், நான் உன்னை நைட்லாம் தூங்காமல் உன்னை பார்த்தேன், குழந்தையில, அதெல்லாம் கதை கிடையாது. உங்கள் வேலை அது. இறைவன் உங்களுக்கு பணித்த வேலை. சமைக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி பணித்த வேலை. சாதாரணமாக செய்யுங்க. அப்போது உங்களுக்கு இறை பாக்கியம் வந்து இறங்கும். அப்போது இந்த வானமும் பூமியும் உங்களுக்கு கூலி கொடுக்கும். என்ன கூலினா சமாதானம், சாந்தம், எதுவும் உங்களை அண்டாது. கொசு எவ்வளோ கொசு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. இதை அனுபவித்து பார்த்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன். புக்கிலலாம் எழுதியிருக்க மாட்டாங்க இதை. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் உங்களை கவனித்து ஆராய ஆரம்பிச்சிங்கன்னா, நான் என்னெல்லாம் என் கிளாஸில் பேசியிருக்கேனோ அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். நான் உங்களுக்கு புதுசாக நம்பிக்கைகளெல்லாம் தரல. உங்களுக்குள்ளே இருக்கிறத தான் பேசினே இருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது சிங்க்ரனைஸ் ஆகும். ஆமாம், இதை தான் வார்த்தையாக மாற்றிருக்காங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய தெளிவு கிடைக்கும்.
வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறும். நீங்கள் படைக்கும் ஆற்றலுக்கு வருவீங்க. விருப்பங்களில் உங்கள் வாழ்வை அமைப்பீர்கள். அந்த விருப்பங்களில் வாழ்வை அமைக்கிறவனுக்கு தான் கடவுள் உதவி செய்வார். அப்போ தான் நீங்கள் யாருனே கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் உங்கள் மனதோட ஆற்றலையும் மனதோட சக்தியும் மனதை புரிஞ்சிக்காதவனுக்கு எந்த விதத்துலேயும் இந்த பிரபஞ்சமோ இங்கே இருக்க ஏதோ ஒன்றோ எந்த கருணையும் காமிக்காது. அவனோட மனநிலைக்கு ஏற்றாற் போல் வாழ்க்கையை அமைச்சிக்க வேண்டியது தான். பக்தி யோகம், ஞான யோகம், அந்த யோகம், யோக மார்க்கம் அப்படிலாம் இருக்குல்ல. பக்தி மார்க்கம், யோக மார்க்கம் அதெல்லாம் ஒரு மார்க்கமும் கிடையாது. சும்மா எல்லாமே மனதால் தான், மன யோகம் தான் இருக்குது. மன மார்க்கம் வேணால் வச்சுக்கலாம். பக்தி மார்க்கத்தில் இப்படி பேசுவாங்க, இவர் சொல்கிறது ஞான மார்க்கம், அவர் சொல்கிறது யோக மார்க்கம், அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் தேவை மனம், அடிப்படை மனம். மன மார்க்கம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கலாம், யோக மார்க்கத்தில் இருக்கலாம், ஞான மார்க்கத்தில் இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படையாக தேவை மனம். மனம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. மனதை நீங்கள் தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா, மன தூய்மை பெற்றீங்கன்னா வேறொரு உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வேறொரு உலகம்ன்றதோட ஒரு தெளிவு உங்களுக்காக காத்திருக்கிறது. இல்லை இதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, இதெல்லாம் புரியவே இல்லை, புரியாது தான். ஆனால் கேட்டால் போதும். ஜஸ்ட் உங்கள் காதில் போட்டிக்கிட்டிங்கன்னா போதும், புரிய ஆரம்பிக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்றையான சிந்தனை உங்களுக்குள்ளே கிரிவலத்தை சுற்றி கார்த்திகை தீபத்தை உங்களுக்குள்ளே ஏற்றி பாருங்கள். நாளைக்கு நீரின்றி அமையாது உலகு, அந்த குறளை கரெக்டாக படிச்சுட்டு வரேன். அதனால் சாந்தமும் சமாதானமும் அமைதியும் ஆனந்தமும் எல்லாருக்கும், உங்கள் குடும்பத்திலும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இறைவன் அருளால் அதிகரிக்கட்டும். நல்லது. இறைவன் போதுமானவன்.